ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லாருமே ரெசார்ட் போகிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். நீங்கள் பார்க்குறது தான் நாங்கள் போன ரெசார்ட்டு. அந்த இடத்துல உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 BHK ஸ்விம்மிங் பூல் எங்களுக்கு ப்ரைவேட்டாக கொடுத்துட்டாங்க. டைனிங்கு தனியாக அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்விம்மிங் பூல் சொல்லவே தேவையில்ல, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்ல லென்த்து, ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டில் சொல்லவே தேவையில்ல, வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ரெசார்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு பெட்ரோல் எல்லாம் போட்டு எங்கள் ஐயாவை ஜபம் பண்ண விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் 11 பேர் போனோம். 5 பைக்கில் போனோம். நைட்டு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பைக்கில் 2 பேர்கிட்ட போனோம். சொல்ல முடியல, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பைக்கில் போகும்போதெல்லாம் ஒரே டான்ஸ், ஒரே பாட்டு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி, ஒரு இடத்துல நின்று ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டோம். ஜெயண்ணா எனக்கு லாலிபப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டு அவர் மட்டும் சாப்பிடாம எல்லாருக்கும் லாலிபப்பு பாருங்கள் 2 காட்டுறாப்பில் எல்லோரும் லாலிபப் சாப்பிட்டோம். ஒரு ஐஸ் வாட்டர் நல்லா கூலிங்காக குடிச்சிட்டு செம்ம வெயில் ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். எங்கள் ஐயா ஐயா ரெசார்ட்டுக்கு போகணுன்னு வைப் ஆகிட்டாரு. பாட்டை போடு, டான்ஸ் ஆடுன்னு பாருங்கள். அப்படியே நீங்கள் பாருங்கள், ஒரு ஆடுறதை பாருங்கள். காசு மட்டும்தான் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்யண்ணன் பாருங்க டப்பான்னு தலை சங்க ஆடுங்கிறாப்புல நல்லா இருந்தது. பாட்டு ஜெய்யன் ஆட, சூர்யா பாருங்க, சூர்யா விடவே இல்லை. ஜெய்யன் ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படின்றாப்புல எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் நாங்கள் படுத்துட்டு எங்கள் ஐயா ஃபோட்டோ நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபோட்டோகிராஃபரை கூட்டின்னு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தாப்புல. சரி, ஸ்விம்மிங் பூல் போய்ட்டோம். ஸ்விம்மிங் பூல் என்ஜாய்மெண்ட்டு ஆசையாக பேசுகிறேன். ரெசார்ட் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னா ரொம்ப போராடி வந்துருக்கு இந்த ரெசார்ட்டுக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காசு தரல. கடைசியில் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எப்படியோ காசில் சேர்த்து வச்சு வந்துட்டோம். ஷாம்ஜி கிட்ட கேட்டேன். ஷாம்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கேட்டேன் ரெசார்ட்டு காசு என்ன சொன்னாங்கன்னா லேட்டாக அனுப்பிச்சிட்டு நான் சீக்கிரமாக அனுப்பிச்சேன். நான் தான் ஷாம் ஜெய் அப்படின்னு எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கருத்துலாம் பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்ட பிறகு செம்ம பஸ் எடுத்துக்கிச்சு. சரி அப்படின்னு சொல்லி கடைகளெல்லாம் போகலான்னு பார்த்து போனால் லேட் ஆகிடுச்சு. சரி, பசங்களை அனுப்பிச்சு பஜ்ஜி என்ன சொல்லியிருந்தோம். அந்த பஜ்ஜி நல்லா சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோலாக தான் எடுத்து வச்சோம். எங்கள் ஐயா பாட ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த பாட்டை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. சரி, சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது பீஃப் வாங்கி போயிட்டோம். ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா பிரவீனும் நானும் சேர்ந்து எங்களால் முடிஞ்சதை பசங்க நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். பீஃப் கறி தொக்கு, பீஃப் தனியாக வறுத்துட்டோம். இது இல்லாமல் சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அப்புறமா கிரில்லு 2 விதமான கிரில் வாங்கினோம். அதுக்கப்புறமா இன்னும் 2 சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினோம். நிறைய சாப்பிட்டோம். ஏன் நாங்கள் நிறையா சாப்பிட்டோம்னா அன்றைக்கி எங்கள் ஐயாவுக்கு பிறந்த நாள், ஐயாவுக்கு பிறந்த நாள், சூர்யாக்கா அன்றைக்கி பிறந்த நாள். அதனால நாங்கள் நிறையா சாப்பிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமை நாங்கள் ப்ரேயர் பண்ணுற டைமு. சரி, எல்லாம் அந்த ப்ரேயர் விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கூடி 10 மணிக்கு உட்காந்து எல்லாருமே நாங்கள் கும்பலாக ப்ரேயர் பண்ணோம். ஒரு 1 ஹவர் ப்ரேயர் பண்ணோம். உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி வாசுக்கு பிறந்த நாளுன்றதுனால கேக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கின சொல்லி, வாசுக்கும் சூர்யாவுக்கும் அன்றைக்கி பர்த்டே, அதனால் கேக்கு சர்ப்ரைஸாக வாங்கின சொல்லி கேக்கு ரொம்ப நாசனம் ஆயிடுச்சு வந்த மலையில். எங்களால் முடிஞ்ச சர்ப்ரைஸை நாங்கள் பண்ணோம். பிரவீன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் வைபாக டான்ஸ்லாம் ஆடி டான்ஸ் தாங்க பாட்டு தாங்க போட்டோம். இவனுங்க விடுற மாதிரியே இல்லை. ஆனால் சூர்யாவை பாருங்கள், அப்படியே அப்படியே கிண்ணக் வாசு கேக்கை வெட்டுங்கடா. ஆனால் கேக்கு வெட்ட சேரை கொடுத்தா தூக்கிறான், எதில் வைக்கிறதுனே தெரில. அப்புறம் தள்ள வச்சுக்கிறான், கொடுக்குறான், இப்படி ஆடுறான். அதுக்கப்புறம் வெட்டவே முடியல. சரிடா, எப்படியோ ஒரு பாடுபட்டு கேக்கை தூக்கி அந்த சேரில் வச்சுட்டு வெட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் வெட்ட மாட்டானுங்க, ஆடுனுக்கிறானுங்க. அங்கே பாருங்களா, நீங்களே பாருங்களா, வெட்டுக்கடா கேக்குன்னா ஆடுனுக்கிறானுங்க. எப்படா வெட்டுன்னு தெரில. கடைசியாக அந்த கேட்க மறுபடியும் வெட்டலானுங்க. ஆடுனுக்கிறானுங்க. டைம் ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் டைம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட விட்டோம். அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அந்த கேக்கை
கையை வச்சு வெட்டிட்டானுங்க. போதண்டான்றானுங்க. வாசை கூப்பிட்றான், இவன் கண்டுக்க மாட்டேன். பஸ் ஆடுறான்றா சுத்தமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்க வெட்டானுங்க. கேட்க வெட்டிட்டு எல்லாருக்குமே டீமாக நாங்கள் எல்லாருக்குமே ஊட்டிட்டு சரி ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. வந்துட்ட பிறகு சரி அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ தான் பிரித்தா உண்மையாலுமே அங்கே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கெட் பிரியாணி 2 பக்கெட் பிரியாணி நாங்கள் வாங்கினோம். மற்ற எல்லாமே சைடிஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். நீங்களே பாருங்கள். இது இல்லாமல் பீஃபிங் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்ததுனால அதையும் செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் எப்பயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 11 பேர் இருக்கோம். நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். 11 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நைட் டைமு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக குளிச்சுருந்தோம். மழை வேறு. அந்த மலையில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இப்போ நானா இரும்புலும் சரியுமா குளிச்சுட்டு நம்மளை வாட்டுது. சரி பசங்களை ஒரு நாள் சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணோம். காலையில் விடிஞ்சிச்சு. நம்ம ஜெய்யனை விடிஞ்சு பார்த்து எழுந்துக்க வேலை எழுந்துருவேனான்னு சொன்னால் நாங்கள் போகும்போது எங்களை கண்டுபிடிச்சாரு. சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நேரம் மூளை எடுத்து வச்சுருந்தோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மறுபடியும் ஜெயினை தூங்க வச்சு வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உடவேலை தலையை மூளை தூங்குறவரை எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது ரெசார்ட்டு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கடைசியாக போகும்போது ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க உடவேலை எல்லாம் ஒரு வைப் ஆகிட்டானுங்க. போடு தின்னான்னு சொல்லிட்டு உடவேலை நீங்களும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஃபேமிலிஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.